எஸ். எல்லாத்துக்குமே வந்து தகவல் அனுப்புகிறது. கரெக்ட். ஓகே. எஸ். இட் கண்ட்ரோல் எவரி பார்ட் ஆஃப் தி பைக் சிஸ்டம். ஓகே. ஆல் சென்சார் மேனேஜ் செய்யும். இஜாஸ் அஹமத் போட்டிருக்காரு. வெரி குட். இசியூ இசியூ தான். ஓகே. குயிக் அது ரொம்ப ஃபாஸ்டா மேல போயிடுச்சு. ஓகே. என்ஜின் கண்ட்ரோல் சிக்னல் சார். ஓகே. வெரி குட். ஓகே. இந்த மாரி நீங்க உங்களுடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் பண்ணதா நமக்கு வந்து தெரியும். நீங்க என்ன இன்ட்ரெஸ்ட்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஷேக் ஆடம் ஷஃபி வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆல்னு போட்டிருக்கீங்க. வெரி குட். உங்களுக்கு உங்க மனசுல என்ன இருக்கா நீங்க கரெக்ட்டா போட்டிருக்கீங்க. எஸ். சோ இசியூ எதுக்கு வண்டியுடைய மூளை என்று சொல்றாங்க. ஓகே. எப்படி நம்ம பாடியில வந்து மூளை வந்து நம்ம பாடியுடைய பாதுகாப்புக்காக கடவுள் கொடுத்திருக்காரு. நம்ம பாடியில இருக்கிற எல்லாம் வந்து ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து பார்ட்ஸ் வந்து சேஃப் ஆயிட்டு இருக்கிற வரைக்கும் ஓகே பர்த்ல இருந்து டெத் வரைக்கும் நம்ம என்டையர் பாடி சிஸ்டம் வந்து கம்ப்ளீட் சேஃபா ஹெல்தியா இருக்கணும்னா நம்முடைய மூளை வந்து கண்டினியூஸ் ஒரு ஒரு செகண்ட் கூட நம்ம பாடியில இருக்கிற 5 டிஃப்ரெண்ட் சென்சார்ல இருந்து சிக்னல் வாங்கி அது ப்ராசஸ் பண்ணி வேற வேற ஒர்க்கிங் பார்ட்ஸ்க்கு வந்து சிக்னல் கொடுத்துட்டு இருக்கும். அதனால நம்முடைய பாடி வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், பாதுகாப்புல இருக்கும், சேஃப்டியா இருக்கும். அதே மாதிரி வண்டியில கூட பாத்தீங்கன்னா இந்த இசியூ வந்து வண்டியுடைய மெயின் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. வண்டியில மெயின் பர்பஸ் என்ன? வண்டியுடைய என்ஜினுக்கு வந்து கரெக்டான டைம்ல வந்து ஃபியல் அனுப்பணும், எவ்வளவு ஃபியல் அனுப்பணும், எப்போ அனுப்பணும்ன்ற ஒரு டைமிங் டிசைட் பண்றது இசியூ. ஓகே. அதே மாதிரி அந்த என்ஜினுக்குள்ள போயிருக்கிற ஃபியல் ஏர் மிக்சர் வந்து எப்ப எரியணும், எப்ப அது வந்து ஸ்பார்க் கொடுத்துட்டு அதை வந்து கம்பஷன் பண்ணணும், பர்னிங் பண்ணணும், நல்ல பவர் வர மாதிரி பாத்துக்கணும், கம்மி புகை வெளியே வர மாதிரி பாத்துக்கணும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்ல மைலேஜ் வர மாதிரி பாத்துக்கணுன்றது ரெண்டாவது பர்பஸ். ஸோ இந்த ரெண்டு முக்கியமான வந்து பர்பஸ்க்காக இந்த இசியூ வந்து வண்டியில வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இந்த இசியூ இது ரெண்டு வேலை முக்கியமான வேலை செய்யறதுக்கு அதுக்கு சிக்னல்ஸ் வேணும், அதுக்கு தகவல் வேணும். ஓகே. அது எங்கிருந்து வரும்? அந்த வண்டியுடைய என்னென்ன கண்டிஷன் இருக்கு, என்ஜின் எந்த கண்டிஷன்ல இருக்கு, கஸ்டமர் எந்த கண்டிஷன்ல வண்டி ஓட்டிட்டு இருக்காருன்ற எல்லா டீடைல் எல்லாம் வந்து சிக்னல்ஸ் கொடுக்கறதுக்கு இசியூ கூட நிறைய சென்சார்ஸ் இருக்கு. எப்படி நம்ம பாடியில வந்து 5 சென்சார்ஸ் கொடுத்திருக்காரு கடவுள். கண்ணு, மூக்கு, நாக்கு, அப்புறம் ஸ்கின்னு, எல்லாமே 5 இந்த டேஸ்ட் பாக்குறதுக்கு டங் கொடுத்திருக்காங்க. எல்லாமே வந்து கடவுள் கொடுத்திருக்கிற 5 சென்சார் பார்த்துட்டு தான் நம்முடைய பிரெயின் வந்து என்டையர் பாடி சிஸ்டம் கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன கண்ட்ரோல் சிக்னல் கொடுக்கணும் அது செஞ்சுட்டு இருக்கும். அதே மாதிரி வண்டியில வந்து நிறைய சென்சார்ஸ் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு மோஸ்ட்லி நானே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நிறைய பேருக்கு எப்படி என்டையர் இசியூ சிஸ்டம் வந்து சென்சார்ல இருந்து சிக்னல் வாங்கும், வேற வேற சென்சார் அதனுடைய டெஸ்டிங் எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. அந்த சிக்னல் வாங்கிட்டு அது வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்தெந்த பார்ட்ஸ்க்கு வந்து சிக்னல் கண்ட்ரோல் சிக்னல் அனுப்பணும், வேலை செய்யறதுக்கு சிக்னல் கொடுக்கணும். அது முக்கியமான பார்ட்ஸ் வந்து ஃபியல் இன்ஜெக்டருக்கு எப்போ ஃபியல் அனுப்புறதுக்கு சிக்னல் கொடுக்கணும், ஃபியல் ஏர் மிக்சர் பர்ன் பண்றதுக்கு ஸ்பார்க் பிளக்கு எப்போ வந்து கரண்ட் சப்ளை பண்ணணும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இசியூ செஞ்சுட்டு இருக்கும். ஸோ இசியூ இது எல்லாமே ஓவரால் கண்ட்ரோல் பண்ணனால இசியூ வந்து வண்டியுடைய பிரெயின் இல்லைன்னா இசியுடைய மூளை என்று நம்ம சொல்லுவோம். ஸோ இது ஓவரால் அந்த கொஸ்டனுடைய ஒரு ஆன்சர். மோஸ்ட்லி உங்களுக்கு எதுக்காக இதுக்கு மூளைன்னு சொல்றாங்க, ஹார்ட்னு சொல்றது இல்ல. ஹார்ட் ஜெனரலி வண்டியில ஹார்ட்னா என்ஜினுக்கு ஹார்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இது வண்டியுடைய மூளையாக இது வேலை செஞ்சுட்டு இருக்கு. இப்ப நம்ம வந்து இந்த இசியூ பத்தி கொஞ்சம் டீடைல் ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸோ இசியூனா என்ன, என்ன செஞ்சுட்டு இருக்கும், எப்படி கண்ட்ரோல் பண்ணிடுன்றது இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல இசியூடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கோம். இசியூனா என்ன? இசியூனா எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். ஸோ இதுக்கு எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் இருந்து கூட சொல்லுவாங்க, இல்லைன்னா எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மாடியூல் அப்படின்னா இசிஎம் கூட சொல்லுவாங்க. இது ரெண்டு பேர் இருக்கு. சம்டைம் என்ஜின் கண்ட்ரோல் மாடியூல் கூட சொல்லுவாங்க. ஆனா ஜெனரல் ஆயிட்டு எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் இல்லைன்னா எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மாடியூல். இப்ப இது என்ன செய்யும்? இது இசி வந்து பேட்டரியில இருந்து 12 வோல்ட் சப்ளை வாங்கிட்டு அது ஆக்சுவேட்டர்ஸ்க்கு என்னென்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கு, சென்சாருக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கு, அதனுடைய ரிக்குவயர்மெண்ட் மேல அது கன்வெர்ட் பண்ணிடும். 5 வோல்ட் வேணும்னா 5 வோல்ட் கொடுக்கும், 9 வோல்ட் வேணும்னா 9 வோல்ட் கொடுக்கும், டைரக்ட் 12 வோல்ட் வேணும்னா 12 வோல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி அது அதனுடைய வேலை செஞ்சிருக்கு, என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கு, என்ன தேவை இருக்கு, அது மட்டும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்.
சோ எப்படி சார் இது கன்வெர்ட் பண்ணிடும்? 12 வோல்ட் இருக்குது 5 வோல்ட் எப்படி செய்யும்? 9 வோல்ட் எப்படி செய்யும்? அதுக்காக ECUக்குள்ள வந்து நெறைய சர்க்யூட்ஸ் குடுத்திருக்காங்க. ஐசி சர்க்யூட்ஸ் குடுத்திருக்காங்க. ஜீனர் டயோடு இருக்கும், ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். சோ இது எல்லாமே வந்து அந்தந்த சென்சாருக்கு என்ன வோல்டேஜ் தேவை அது மாரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால அது 12 வோல்ட் இருக்கிறது 5 வோல்ட் இல்ல 9 வோல்ட் இல்ல 12 வோல்ட் அப்படியே வச்சு இத சப்ளை பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும். அப்புறம் எப்படி இந்த வோல்டேஜ் சப்ளை வந்து எப்படி ஆகும்? சிக்னல் மூலமா ஆயிடும். ஓகே. அது ECUல இருந்து சென்சாருக்கு போறது கூட சிக்னல் மூலமா அனுப்பிச்சிடும். அதே மாரி அங்கிருந்து ரிட்டர்ன் வரது கூட அது ஆஸ் எ வோல்டேஜ் சிக்னல் வந்துட்டு இருக்கும். சோ இன்புட் இல்ல அவுட்புட் 2மே வந்து வோல்டேஜ் சிக்னல்ல வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும். புரிஞ்சுதா? சோ இப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். எஸ். சோ இப்ப இந்த உடைய முக்கியமான வேலை என்ன? என்ன செஞ்சு என்ன பர்ப்பஸ்க்காக குடுத்திருக்காங்க? ஆல்ரெடி நான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் இருக்கிற ஸ்லைட்ல சொல்லிட்டேன். திருப்பி இது இன்னொரு வாட்டி உங்களுக்கு இத ரிப்பீட் பண்ணிக்கிறேன். சோ 2 முக்கியமான அ வேலை ECUக்கு இருக்கு. ஒண்ணு வந்து ஃபியல் இன்ஜெக்ஷன் டைம், அப்புறம் அதனுடைய குவான்டிட்டி. எத்தன ஃபியல் எப்போ அனுப்பணும்? எப்போ இன்ஜெக்ட் பண்ணணும்ன்றது ஃபர்ஸ்ட் வொர்க். 2வது வொர்க்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பார்க் டைம் அப்டின்னா இக்னிஷன் டைம். இக்னிஷன் டைமிங் அது எந்த சமயத்துல வந்து பிளக்ல ஸ்பார்க் ரிலீஸ் பண்ணணும்ன்ற அந்த டிசிஷன் எடுக்கிறது ECU. சோ இந்த 2 முக்கியமான கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு ECUக்கு என்ன தேவை இருக்கு? அதுக்கு சில இன்புட்ஸ் வேணும். சில டேட்டா வேணும் அதுக்கு. அது என்னென்ன டேட்டா வேணும்? ஒண்ணு வந்து ஆக்சிலரேட்டர் பொசிஷன். எந்த கண்டிஷன்ல ஆக்சிலரேட்டர் இருக்கு? ஓப்பன் இருக்கா? 50% ஓப்பன் இருக்கா? இல்ல ஃபுல் ஓப்பன் இருக்கா? குளோஸ் இருக்கான்றது இன்புட் வேணும். அப்புறம் என்ஜின் டெம்பரேச்சர். என்ஜின் சூடமா இருக்கா? தணுப்பா இருக்கான்ற இன்புட் வேணும். அப்புறம் கிராங்க் பொசிஷன். கிராங்க் ஷாஃப்ட் உடைய பொசிஷன் அது என்ன கண்டிஷன்ல இருக்கு? ஹை ஆர்பிஎம், லோ ஆர்பிஎம், ஐடில் ஆர்பிஎம் அது என்ன கண்டிஷன்ல இருக்கு? என்ஜின் ஆர்பிஎம், கிராங்க் பொசிஷன் பேசிக்கலி வந்து என்ன ஸ்ட்ரோக்ல இருக்கு? சக்ஷன், கம்ப்ரஷன், பவர், எக்ஸாஸ்ட் இந்த ஸ்ட்ரோக்ல எந்த ஸ்ட்ரோக்ல வேலை செஞ்சுட்டு இருக்கு? இதெல்லாமே வந்து பார்க்கிறதுக்கு கிராங்க் பொசிஷன் இன்புட் வேணும். எக்ஸாஸ்ட் குவாலிட்டி புகை எந்த கண்டிஷன்ல போயிட்டு இருக்கு? என்ஜினுக்குள்ள ரொம்ப ரிச் மிக்ஸ்சர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கா? இல்ல லீன் மிக்ஸ்சர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கா? இந்த இன்புட்ஸ் வந்து புகையுடைய குவாலிட்டி பார்த்துட்டு O2 சென்சார் மூலமா சிக்னல் வாங்கி ECU டிசைட் பண்ணும். அப்புறம் வந்து ஏர் பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர். காத்து என்ஜினுக்குள்ள போற காத்து அதனுடைய பிரஷர் எவ்வளவு இருக்கு? எவ்வளவு ஃபோர்ஸ்ல அது என்ஜினுக்குள்ள உரியும். அந்த உரியிற ஃபோர்ஸ் வந்து பிரஷர்னு சொல்லுவோம். சக்ஷன் பிரஷர். அதே மாதிரி டெம்பரேச்சர் காத்து சூடமா இருக்கா? தணுப்பா இருக்கான்ற இன்புட் கூட ECU வேணும். இந்த 6 டிஃபரெண்ட் இன்புட்ஸ் வந்து ECU வாங்கி இந்த மேல கொடுத்திருக்கிற 2 முக்கியமான வேலை வந்து செஞ்சுட்டு இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்ப நம்ம பாத்துக்கிறோம் ECU வந்து எப்படி ஏர் ஃபியல் ரேஷியோ வந்து வேற வேற கண்டிஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும். ECU எப்படி வந்து வேற வேற கண்டிஷன் என்ஜின்ல நம்ம வண்டி ஓடுற ரன் பண்ற டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து ECU எப்படி ஏர் ஃபியல் மிக்சர் பெட்ரோலும் காத்து எப்படி அந்த மிக்சர் வந்து அந்த ரேஷியோ வந்து செட் பண்ணிடும். ரீச் பண்ணிடுமா இல்ல லீன் பண்ணிடும் இங்க கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து வண்டி கோல்ட் ஸ்டார்ட் அப்படின்னா ரொம்ப கோல்ட் கண்டிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே என்ஜின் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா ரிச் அப்படின்னா பெட்ரோல் அதிகம் காத்து கம்மி அந்த மாதிரி ரிச் மிக்சர் எக்ஸ்ட்ரா ரிச் மிக்சர் செட் பண்ற மாதிரி ECU வேலை செய்யும். அப்புறம் கோல்ட் ஐடல் இன்னும் என்ஜின் சூடாகல ஐட்லிங்ல ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஐட்லிங்ல ஓட்டிட்டு இருக்கு. அப்போ ரிச் மிக்சர் இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க சில இப்ப வந்து வண்டியில ஸ்டார்ட் பண்ணும்போது சோக் இல்ல. சோக் கொடுத்தா எப்படி கார்பெட் வண்டியில கொஞ்சம் ரேஸ் பிடிக்கும்ல அதே மாதிரி இப்ப சோக் இல்லாம இந்த F5 வண்டியில வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அரை நிமிடம் இல்லைன்னா 1 மினிட் கொஞ்சம் ஆர்பிஎம் ரேஸ்ல இருக்கும். ஓகே கொஞ்சம் அதிகம் இருக்கும். 1800 2000 ஆர்பிஎம் வரைக்கும் இருக்கும். அப்புறம் என்ஜின் சூடு ஆக ஆக அது கம்மி ஆயிட்டு 1400 வரும்ல. சோ அது எப்படி? அது இந்த ECU வந்து ஐடில் ஏர் கண்ட்ரோல் வால்வ் மூலமா IACVன்னு சொல்லுவோம். ஐடில் ஏர் கண்ட்ரோல் வால்வ் இருக்கும். அது மூலமா கொஞ்சம் அங்க மிக்சர் ரீச் பண்றதுக்கு என்ன காத்து மேனேஜ் பண்ணணும் அது பண்ணிட்டு இருக்கும். சோ கோல்டு ஐடல்ல ரிச் மிக்சர் போயிட்டு தான் இருக்கும். அப்படியே என்ஜின் சூடாயிட்டு 60 டிகிரி மேல என்ஜின் சூடானதுக்கு அப்புறம் அப்படியே ஐட்லிங் செட்டில் ஆயிடும்ல வார்ம் ஐட்லிங் சொல்லுவோம். அந்த டைம்ல வந்து பேலன்ஸ்டு மிக்சர் ஓகே கரெக்டான பேலன்ஸ்டு மிக்சர் என்ஜினுக்கு போற மாதிரி ECU அந்த ஃபியல் குவான்டிட்டி டைமிங் செட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து லைட் எக்ஸலரேஷன். நீங்க ரொம்ப கம்மியாயிட்டு வந்து வண்டி எக்ஸலரேட்டர் கொடுத்துட்டு வண்டி மூவ் பண்ணும்போது அப்போ வந்து கொஞ்சம் லிட்டில் ரிச் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து மீடியம் எக்ஸலரேஷன் போயிட்டு இருக்கும்போது ரிச் ஆயிடும். ஹார்ட் எக்ஸலரேஷன் ரொம்ப ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ரிச் ஆயிடும். அதே மாதிரி குரூஸ் அப்படின்னா நீங்க ஒரு ஹைவேல வந்து ஒரே ஸ்பீட்ல போயிட்டு லைட் ரோட்ல வந்து பேலன்ஸ் டு லீன் அப்படி ஆயிடும். அப்படின்னா பெட்ரோலோ கம்மி
காத்து அதிகம். அந்த சைடுக்கு அ வன் ஈசி வந்து மேப்பிங் செட் பண்ணிட்டு லீன் மிக்ஸ்சர் போற மாரி பார்த்துட்டு இருக்கும். மாடரேட் அப்டின்னா ஒரு மீடியம் லோட்ல போயிட்டு இருக்கீங்கன்னா, பேலன்ஸ் டூ ரிச்சர் சைடு போயிடும். அதே மாரி ரொம்ப ஹெவி லோடு கண்டிஷன் க்ரூசிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அப்ப ரிச் மிக்ஸ்சர் போயிடும். அதே மாரி கோஸ்டிங்ன்னா அ இப்ப சிக்னல்ல வந்து வண்டி நீங்க எக்ஸலரேட்டர் குடுக்காம வந்து அப்படியே வண்டி கிளட்ச் விட்டு மூவ் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, அப்ப கோஸ்டிங் வந்து சொல்லுவோம். அந்த கோஸ்ட் கண்டிஷன்ல வந்து லீன் டூ வெரி லீன் கண்டிஷன்ல அ இது ஈசி வந்து மிக்ஸ்சர் செட் பண்ணிடும். அதே மாரி டீஎக்ஸலரேஷன் எப்போ நீங்க எக்ஸலரேட்டர் குளோஸ் பண்ணுவீங்க, வண்டியுடைய ஸ்பீட் கம்மி பண்றதுக்கு நீங்க எக்ஸலரேட்டர் கம்மி பண்ணிடுவீங்க, டீஎக்ஸலரேட் பண்ணுவீங்க. அந்த சமயத்துல வந்து மிக்ஸ்சர் ரொம்ப லீன் பண்ணிடும். காத்து ரொம்ப அதிகம், பெட்ரோல் கம்ப்ளீட்டா கம்மி பண்ணிடும். இல்லன்னா பெட்ரோலோ தேவையில்லன்னா கட் ஆஃப் பண்ணிடும். சோ இந்த மாரி அது டீஎக்ஸலரேஷன் கண்டிஷன்ல வண்டியுடைய ஸ்பீட் கம்மி பண்றதுக்கு ஈசியோ ஏர் ஃபியூயல் ரேஷியோ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும். சோ இது வந்து ஈசியுடைய வொர்க்கிங் கண்டிஷனுக்கு மேட்ச் பண்ற மாரி ஏர் ஃபியூயல் ரேஷியோ அட்ஜஸ்ட் பண்ற ஒரு முக்கியமான வேலை வந்து ஈசியோ பண்ணிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைடு. இப்ப நம்ம ஈசியுடைய இன்புட், அவுட்புட் ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த ஸ்கிரீன் மோஸ்ட்லி இந்த ஸ்லைட்ல இருக்கிறது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெய்னிங்ல கொஞ்சம் இன்புட் குடுத்திருந்தோம். அதே மாரி இது திருப்பி இன்னொரு வாட்டி ஒரு ரிப்பீட்டேஷன் மாரி சொல்லிக்கலாம். சோ இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல 3 டிஃபரெண்ட் ஆ டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒண்ணு இன்புட், இன்னொன்னு கண்ட்ரோல் அது இசியு, அப்புறம் வந்து அவுட்புட். சோ இப்ப எது இசியு இதுல 2 முக்கியமான பார்ட் இருக்கு. எம்சியு அப்புறம் ஸ்மால் என்ஜின் அனலாக் மிக்ஸ்ட் சிக்னல்னு சொல்லி. அப்படின்னா அந்த வந்திருக்கிற சிக்னல் ப்ராசஸ் பண்ற ஒரு யூனிட் இருக்கும். எம்சின்னா இது கம்ப்ளீட் கண்ட்ரோல் யூனிட். சோ அந்த இசியுக்குள்ள இந்த 2 முக்கியமான யூனிட்ஸ் இருக்கும். சோ இந்த இசியுக்கு வந்து என்னென்ன இன்புட்ஸ் வரும்? த்ராட்டில் பொசிஷன் ஒரு இன்புட். அது டிபிஎஸ் சென்சார் குடுக்கும். ஏர் டெம்பரேச்சர் ஐஏடி சென்சார் குடுக்கும். என்ஜின் டெம்பரேச்சர் இஓடி சென்சார் குடுக்கும். O2 லாம்டான்னா ஆக்ஸிஜன் சென்சார் இன்புட் குடுத்துட்டு இருக்கும். சோ இதெல்லாமே வந்து இன்புட் உள்ள இசியுக்கு வந்து சிக்னல் குடுக்குற யூனிட்ஸ். அதே மாரி இக்னிஷன் ஸ்விட்ச் கூட ஒரு பவர் சப்ளை பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து வி பேட்ன்னு இருக்கு. அப்படின்னா பேட்டரியில இருந்து டைரக்ட் ஃபியூஸ் மூலமா டைரக்ட் ஒரு வோல்டேஜ் சப்ளை இருக்கு. அதனால ஈசிக்குள்ள எப்பவுமே வந்து 2 பவர் வயர் இருக்கும். ஒண்ணு வந்து பேட்டரியில இருந்து ஃபியூஸ் மூலமா டைரக்ட்டா வரும். இக்னிஷன் ஸ்விட்ச் போகாது. இன்னொன்னு வந்து இக்னிஷன் ஸ்விட்ச் போயிட்டு இக்னிஷன் ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் வயர் வரும். சோ பவர் சப்ளை இருக்கும். அது வந்து இக்னிஷன் ஸ்விட்ச். 2வது வந்து வி பேட் அப்படின்னா பேட்டரி வோல்டேஜ் டைரக்ட் சப்ளை இருக்கும். அப்புறம் இது 2 இருந்தா தான் வேலை செய்யும். வெறும் பேட்டரியுடைய சப்ளை இருந்துட்டு இக்னிஷன் ஸ்விட்ச் ஆன் பண்ணாம இருந்தா என்டையர் சிஸ்டமே வேலை செய்யாது. சில இசியு மெமரிக்குள்ள சில டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கும். இப்ப கார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ரிமோட் ஆபரேட் பண்ணுவீங்க. இக்னிஷன் ஸ்விட்ச் வந்து போடாம வெளியில இருந்து நீங்க ரிமோட் பட்டன் பிரஸ் பண்ணும்போது கார் வந்து அன்லாக் ஆகும். அந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் வந்து இசியு மூலமா கண்ட்ரோல் ஆயிடும். அதுக்காக இந்த விபேட் அப்படின்னா பேட்டரியில இருந்து டைரக்ட் சப்ளை கொடுத்திருப்பாங்க. ஓகே. ஆனா ஒரே சப்ளைல என்டையர் சிஸ்டம் ஆன் ஆகுது. இக்னிஷன் ஸ்விட்ச் ஆன் பண்ணதா அங்க சப்ளை வரும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து கிராங்க் ஷாஃப்ட் சென்சார், சிகேபி சென்சார், கிராங்க் பொசிஷன் சென்சார் சொல்லுவோம். அது இன்புட் வேணும். சென்சாருக்கு வந்து சப்ளை இசியூல இருந்து போயிட்டு இருக்கும். ஸோ சென்சார் சப்ளை பார்த்தீங்கன்னா 5 வோல்ட், 9 வோல்ட், 12 வோல்ட் இந்த மாதிரி அந்தந்த சென்சாருடைய ரிக்வயர்மெண்ட் மேல இருக்கும். டூ வீலர்ல இப்ப இருக்கிற மேக்ஸிமம் டூ வீலர்ல வந்து பாத்தீங்கன்னா 5 வோல்ட் தான் சென்சார்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கும் இசியூ. நெக்ஸ்ட் டாக்கோமீட்டர் இன்புட் வரும். டாக்கோமீட்டர் பேசிக்கலி என்ஜின் என்ன ஆர்பிஎம்ல வேலை செஞ்சுட்டு இருக்குன்றது டாக்கோமீட்டர் இன்புட். எம்ஐஎல்னா மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் லேம்ப். இது வந்து என்ஜின் இந்த இசியூ சிஸ்டம்ல என்டையர் எஃப்ஐ சிஸ்டம்ல சென்சார் இல்ல ஆக்சுவேட்டர்ஸ்ல அவுட்புட் பார்ட்ஸ்ல ஏதோ மால் ஃபங்க்ஷன் இருந்தா அந்த இண்டிகேஷன் வந்து கஸ்டமருக்கு வண்டியில கொடுக்கறதுக்கு இருக்கிற லைட் அதுதான் மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் லேம்ப். அப்புறம் வந்து டயக்னோஸ்டிக்னா அந்த டிஎல்சி கனெக்டர் சின்ன ஒரு ரெட் கலர் சிகப்பு கலர் கனெக்டர் இருக்கும்ல அந்த கனெக்டர்ல நம்ம ஓபிடி ஸ்கேனர் கனெக்ட் பண்ணி வண்டியில என்ன பிரச்சனை இருக்கு மால் ஃபங்க்ஷன் என்ன இருக்கு அந்த டிடிசி கோட் படிக்கிறதுக்கு இந்த டயக்னோஸ்டிக் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இன்புட் ஆயிடுச்சுன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா மோட்டார் டிரைவர் ஹெச் பிரிட்ஜ் இருக்கு. அப்படின்னா இந்த சிஸ்டம் மூலமா நெக்ஸ்ட் வந்து வேலை செய்யணும். லைக் ஐஎஸ்சிவி ஐடலர் கண்ட்ரோல் வால் எல்லாம் வேலை செய்யணும். அதுக்கு இன்புட் வேணும். அங்கிருந்து சிக்னல் ரிட்டர்ன் வரணும். ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு இந்த மோட்டர் டிரைவர் ஹெச் பிரிட்ஜ் இருக்கு. அதே மாதிரி மேப் சென்சார்
மேனிஃபோல்டு அப்சல்யூட் பிரஷர் சென்சார். ஸோ மேனிஃபோல்ட்ல என்ன பிரஷர் இருக்கு, என்ன சக்ஷன் ஃபோர்ஸ் என்ன இருக்குன்ற ஒரு இன்புட் கொடுக்கறதுக்கு மேப் சென்சார் இன்புட் வரும். நெக்ஸ்ட் அவுட்புட் பாத்தீங்கன்னா ரிலே வந்து என்னென்ன நிறைய ரிலே இருக்கும். ஃபியல் பம்ப் ரிலே இருக்கும், செல்ஃப் ஸ்டார்ட் ரிலே இருக்கும், வேற வேற ரிலேஸ் இருக்கும். அந்த ரிலேவுடைய ஒர்க்கிங்காக அதுக்கு சிக்னல் கொடுக்கும். இந்த என்ஜின் அனலாக் மிக்சர் சிக்னல் யூனிட் இருக்குல்ல, அது ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும். ஃபியல் பம்ப் ஒர்க்கிங்காக ஃபியல் இன்ஜெக்டர் ஒன்னும் இருந்த ஒன்னும் மல்டிபிள் இன்ஜெக்டர் இருந்த இப்ப மல்டி சிலிண்டர் கார்ஸ்ல எல்லாம் 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் இப்படி இருக்கும்ல, அப்போ அங்க ஒண்ணுல இருந்து அதிகம் ஃபியல் இன்ஜெக்டர் இருக்கும்போது அதுக்கு கொடுக்குற சப்ளை எல்லாமே வந்து இந்த யூனிட்ல இருந்து போயிட்டு இருக்கும். அப்புறம் 2 பவர் ஸ்டேஜஸ் இருக்கும். ஒன்னு வந்து ஓட்டோ சென்சார் இது இன்புட் வாங்கி ப்ராசஸ் பண்ற மாதிரி ஒரு பவர் ஸ்டேஜ் இருக்கும். ரெண்டாவது வந்து ஸ்பார்க் பிளக்கு இக்னிஷன் டைம் செட் பண்ணி அந்த டைம் கரெக்ட் ஸ்பார்க் கொடுக்குற மாதிரி வேலை செய்யறதுக்கு இருக்கிற பவர் ஸ்டேஜ் இது ரெண்டாவது பவர் ஸ்டேஜ். ஸோ இது டோட்டல் வந்து ஒரு ஈசியுடைய இன்புட் அவுட்புட் எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கு, எப்படி வேலை செய்யுன்ற ஒரு டீடைலிங் உங்களுக்கு பண்ணிருக்கேன். இது எல்லாமே வந்து ஒரே வாட்டி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. நீங்க போக போக கொஞ்சம் இது பத்தி இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ஸ்டடி பண்ணதான் உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, எஸ். இதுல உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் இல்ல நீங்க நோட்ஸ் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நல்ல கவனம் கொடுத்துட்டு ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுங்க. எண்ட்ல வந்து உங்களுக்கு ட்ரைனிங் டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு லிங்க் கொடுக்குறேன். அப்போ நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? இப்ப நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து ECU எப்படி கம்யூனிகேஷன் பண்றதுன்னு பார்க்கலாம். எப்படி ECU வந்து வேற வேற யூனிட்டுக்கு வந்து கம்யூனிகேஷன் கொடுக்கும். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லைட்ல வந்து சொல்லிட்டேன். இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா எப்படி இது வேற வேற பாயிண்ட்ல இருந்து வோல்டேஜ் உள்ள வந்துட்டு இருக்கும். சென்சாருக்கு எப்படி வோல்டேஜ் கொடுத்துட்டு இருக்குன்றது இங்க கொடுத்துருக்கோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ECM எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மாடியூல், இதுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் சப்ளை வந்துட்டு இருக்கு பாருங்க. 10 ஆம்பியர் ஃபியூஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அங்க 12 வோல்ட் எப்பவுமே வந்து கொடுத்துட்டு இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வயர் மேல இருந்து ECU பக்கத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் 10 ஆம்பியர் ஃபியூஸ் பாத்தீங்கன்னா அதுல 12 வோல்ட், அது V பேட் அப்படின்னா பேட்டரியில இருந்து வர வோல்டேஜ் சப்ளை. ரெண்டாவது 10 ஆம்ஸ் ஃபியூஸ்ல இருந்து இக்னிஷன் ஸ்விட்சுக்கு போய் ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் 12 வோல்ட் சிக்னல் வந்து பவர் வந்து ECUக்கு வரும். ஸோ இது ECUக்கு உள்ள வர பவர். அதே மாதிரி ECUல இருந்து 2 கிரவுண்ட் இருக்கும். கிரவுண்ட் வயர் 2 பவர் வயர் இருக்கும். ஸோ எப்பவுமே ECU நல்லா இருக்கா இல்லையான்ற செக் பண்றதுக்கு இதுதான் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. வேற எதுவுமே நீங்க பண்ண முடியாது. ஓகே, வேற சென்சார்ஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ணி இன்டைரக்டா நீங்க ECU நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். ECU டைரக்ட் செக்கிங் பண்ண முடியாது. அதனுடைய பவர் லைனும் அதனுடைய கிரவுண்ட் லைனும் கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி அப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் ECU மாத்தணுமா இல்ல அதே ECU யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. ஓகே, இப்ப 3வது வயர் பாத்தீங்கன்னா அதுல இந்த 3வது வயர் வந்து ECM இந்த மெயின் ரிலேக்கு வந்து என்ன கிரவுண்ட் இருக்குல்ல, அது ECM மூலமா அது கிரவுண்ட் ஆகுறதுக்கு வந்திருக்கிற வயர். அதே மாதிரி மெயின் ரிலே பாத்தீங்கன்னா அங்கே ஒரு 12 வோல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. 20 ஆம்பியர் ஃபியூஸ்ல இருந்து மெயின் ரிலே மூலமா ஒரு 20 ஆம்பியர் 20 ஆம்பியர் ஃபியூஸ்ல இருந்து மெயின் ரிலேல இருந்து அப்படியே 12 வோல்ட் இந்த ECUக்கு சப்ளை இருக்கு பாருங்க. அந்த ECU வர சப்ளை இருக்கல, அது சென்சார்ஸ்க்கு எல்லாமே போயிடும். ஸோ அது வந்து மெயின் ரிலேவுடைய கண்ட்ரோலிங்காக. அதுக்கப்புறம் கிரீன் கலர் வயர் பாருங்க. கிரீன் கலர் வயர் பாத்தீங்கன்னா 5 வோல்ட் சப்ளை. இது எல்லா சென்சார்ஸ்க்கு போற வயர். இப்ப 12 வோல்ட் சப்ளை ஃபார் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லா சென்சாருக்கு நம்ம இப்ப டூ வீலர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சென்சாருக்கு வந்து 12 வோல்ட் சப்ளை இல்ல. எல்லாமே வந்து அந்த கிரீன் கலர் வயர் பாத்தீங்கன்னா 12 வோல்ட் 5 வோல்ட் அந்த வயர் தான் எல்லா சென்சாருக்கு. இப்ப IAT, MAP, TPS, EOT, பேங்க் ஆங்கிள் சென்சாரு, வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சாரு எல்லாத்துக்குமே வந்து அந்த 5 வோல்ட் சப்ளை தான் இருக்கும் மேக்சிமம் வண்டியில. சில வண்டியில இப்ப இந்த வெஹிக்கிள் ஸ்பீடு சென்சார் வந்து இன்னைக்கு நான் காமிக்க போற அந்த பிராக்டிக்கல் வந்து பாத்தீங்கன்னா அதுல 12 வோல்ட் வரும். ஸோ கொஞ்சம் சில வண்டியில வந்து அது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஆனா மேக்சிமம் வந்து சென்சார்ஸ் எல்லாமே வந்து 5 வோல்ட் சப்ளை இருக்கும். ஸோ இதுல வந்து பாருங்க அந்த கிரீன் கலர் வயர், ஓகே, பச்சை கலர் வயர் வந்து பாத்தீங்கன்னா 5 வோல்ட் சப்ளை சென்சார்ஸ். எங்கெங்க சென்சார் இருக்கு அங்க எல்லாமே வந்து 5 வோல்ட் போயிட்டு இருக்கும். ஆனா O2 சென்சார் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. O2 சென்சாருக்கு எந்த விதமான இன்புட்டும் ECU கொடுக்காது. ECUக்கு வந்து O2 வோல்டேஜ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். 0.1 இருந்து 1 வோல்ட்டுக்குள்ள O2 சென்சார் கிரியேட் பண்ணி கொடுக்கும். வேற எல்லா சென்சாருக்குமே இந்த 5 வோல்ட் போயிட்டு இருக்கும்.
அப்புறம் பாத்தீங்கன்னா 2 வயர் இருக்கு பாருங்க அங்க. என்னது? கேன்பஸ் நெட்வொர்க். கேன்பஸ் நெட்வொர்க்னா இந்த டிஎல்சி கனெக்டருக்கு வர 2 வயர். அதுல வந்து கேன் ஹை, கேன் லோ வந்து இருக்கும். சோ கேன் ஹை, கேன் லோன்னா ஓகே. இன்னொரு வாட்டி கேக்குறேன். வாய்ஸ் கேக்குதா எல்லாருக்குமே? எல்லாருடைய வாய்ஸ் கேக்குதா? ஸ்கிரீன் நல்லா தெரியுதா? ஜூம் பண்ணி காமிச்சிருக்கோம். சோ இந்த கேன் பஸ் நெட்வொர்க் இருக்குல்ல, இது வந்து நம்ம டிஎல்சி கனெக்டர் ஓபிடி ஸ்கேனர் டூல் கனெக்ட் பண்ணும்போது அது இந்த 2 வயர் மூலமா கம்யூனிகேஷன் ஆயிடும். இசியூக்குள்ள இருக்கிற அத்தனை டிடிசி டயக்னோஸ்டிக் ட்ரபிள் கோட்ஸ் வந்து நமக்கு இந்த ஓபிடி ஸ்கேனர்ல வந்து படிக்கிற மாதிரி இன்புட் கொடுக்கிற வயர்ஸ் தான் கேன்பஸ் நெட்வொர்க். இப்ப இதுல என்ன பிரச்சனை இருந்தா எப்படி செக் பண்ணலாம்? இதுக்காக 2 விதமான டெஸ்டிங் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆசிலோஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஆசிலோஸ்கோப் இந்த இசிஜி செக் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா எப்படி நமக்கு வந்து இசிஜி செக் பண்ணுவாங்கல்ல, ஹார்ட் பீட், அதே மாதிரி இதுல வந்து அந்த சிக்னல் வந்துட்டே இருக்கும். இந்த ஆசிலோஸ்கோப் இது வந்து எலக்ட்ரானிக் ரிப்பேர் பண்ற ஷாப்ஸ்ல எல்லாம் இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியான பார்ட் இது டூல். இதை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுல வர சிக்னல் அது கேன் ஹை கேன் லோல வந்து 2 சிக்னல் ஜெனரேட் ஆகும். அந்த சிக்னலுடைய வேரியேஷன் பார்த்துட்டு அது நல்ல கரெக்டா சிக்னல் கொடுத்துட்டு இருக்கா இல்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்றது கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது டைப் வந்து மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி கூட செக் பண்ணலாம். ஸோ நமக்கு ஒர்க் ஷாப்ல நம்முடைய கேரேஜ்ல வந்து சிம்பிள் ப்ரொசீஜர் வந்து ரொம்ப கம்மி செலவுல ஆகுது வந்து மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்றது. அது நான் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பிராக்டிக்கல்ல சொல்லி கொடுக்க போறேன். ஸோ நீங்க ஓசிலோஸ்கோப் மாதிரி ரொம்ப காஸ்ட்லி ஐட்டம் ஏதோ பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது நாலேஜ்க்காக சொல்லிட்டு இருக்கோம். ஆனா மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி நீங்க சிம்பிள் ஆயிட்டு நீங்க அதனுடைய வோல்டேஜ் செக் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கலாம். இதனுடைய டிஎல்சி லைன் அந்த கேன் ஹை கேன் லோ நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா இல்லையான்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சிம்பிள் இருக்கா சிஸ்டமும்? இருக்கா இல்லையா வந்து எஸ் நோ ஓகே இது போடுங்க. ஓகே, சிம்பிள் இருக்கா? இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கா? நான் எக்ஸ்பிளைன் பண்றது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிட்டு இருக்கா? ஓகே, சோ நெக்ஸ்ட் ஸ்லைடு போடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு ப்ளீஸ். எஸ். சோ இப்ப பாத்தீங்கன்னா நீங்க BS6 ஃபேஸ் 1ல எப்போ BS6 ஃபேஸ் 1 வந்துச்சு 2020 ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து மார்ச் 31 2023ஆம் தேதி வரைக்கும் இந்த BS6 ஃபேஸ் 1 இருந்தது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 1ஆம் தேதி 2023 இருந்து இப்ப வர எல்லா வண்டியும் வந்து பாத்தீங்கன்னா BS6 ஃபேஸ் 2. ஓகே, இந்த ஃபேஸ் 1ல நீங்க பஜாஜ் வண்டியில பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி அப்போ சில வண்டி இப்ப ஹீரோ அது வேற வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல டைரக்ட் எஃப்ஐ சிஸ்டமே கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் சிஸ்டம் வந்து இப்ப கண்டினியூ பண்ணல. அவங்க BS6 ஃபேஸ் 2ல வந்து கண்டினியூ பண்ணல. டைரக்ட் ஆயிட்டு ஃபேஸ் 2ல வந்து கம்ப்ளீட் இந்த த்ராட்டில் பாடி சிஸ்டம் கொடுத்துட்டாங்க. ECU சிஸ்டம் இருக்கிற த்ராட்டில் பாடி கொடுத்துட்டு அந்த சிஸ்டம் கம்ப்ளீட் ஆயிட்டு எலக்ட்ரானிக் எஃப்ஐ சிஸ்டமே கொடுத்துட்டாங்க. கரெக்டா? கார்பரேட்டர் சிஸ்டம் எடுத்துட்டாங்க. இது எதுக்காக இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க சொல்ல முடியுமா? கொஞ்சம் நீங்க உங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. எதுக்காக எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் ஸ்டாப் பண்ணி ECU இருக்கிற எஃப்ஐ சிஸ்டமே கொடுத்துட்டாங்க? என்னுடைய क्वेश्चन உங்களுக்கு குயிக் ஆன்சர் போடுங்க சாட் பாக்ஸ்ல. என்ன ரீசன்? பொல்யூஷன். வெரி குட் குமார். பொல்யூஷன் வெரி குட். பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு எமிஷன் நார்ம்ஸ் ரொம்ப டைட் ஆயிடுச்சு. ஓகே, என்ன அதுல முக்கியமான என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆர்டர் வந்துருச்சு? பொல்யூஷன் இதுக்கு முன்னாடி கூட எலக்ட்ரானிக் கார்பரேட்டர்ல கூட கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இதுல என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல? என்னது? ஓகே சார், ஓகே. என்னது ஸ்டார்டிங் ப்ராப்ளம் கண்ட்ரோல்? ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இந்த வண்டியில கூட வந்துட்டு இருக்கும். எஃப்ஐ கொடுத்தாலும் வண்டி மனிதன் பண்ணிருக்க எந்த டிசைன்ல கூட ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கும் வண்டியில பிரச்சனை இருந்தா. ஆனா அது முக்கியமான ஆன்சர் கிடையாது. அவங்க எலக்ட்ரானிக் கார்பரேட் ஸ்டாப் பண்ணி எஃப்ஐ சிஸ்டம் ECU இருக்கிற எஃப்ஐ சிஸ்டம் கொடுத்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பொல்யூஷன். ஓகே, கரெக்ட். பொல்யூஷன் கண்ட்ரோல் எமிஷன் நார்ம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. ஓகே, சோ அந்த எமிஷன் நார்ம்ஸ் ஸ்ட்ரிக்ட் ஆனால இது அவங்க கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணி BS6 ஃபேஸ் 2ல வந்து இது எஃப்ஐ சிஸ்டம் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. எதுக்குன்னா நீங்க BS6 ஃபேஸ் 2ல பாத்தீங்கன்னா இந்த நாக்ஸ், நைட்ரோஜன் ஆக்சைட்ஸ், HC ஹைட்ரோ கார்பன், அப்புறம் கார்பன் மோனாக்சைடு இது கூட PM பார்ட்டிகல்ஸ், பார்ட்டிகுலேட் மேட்டர்
பர்டிகுலேட் மேட்டர், பிஎம் பார்ட்டிகல்ஸ், பிஎம் 2.5 பார்ட்டிகல்ஸ்ன்ற அந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பொல்யூட்டன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான வந்து ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்து ரெண்டாவது முக்கியமான வந்து கண்டிஷன் என்னன்னா, BS6 ஃபேஸ் 1ல வந்து பாத்தீங்கன்னா, வண்டி வெறும் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, லேப்ல டெஸ்ட் பண்ணி சர்டிபிகேட் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து அப்படி இல்ல. அவங்க லேப்ல கூட டெஸ்ட் பண்ணி சர்டிபிகேட் வாங்கணும். கஸ்டமர் வண்டி ரோட்ல ஓடிட்டு இருக்கும்போது எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கு, எப்படி அது பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணிருக்கா இல்லன்ற ரியல் வேர்ல்டு டெஸ்டிங் கூட இப்ப நடந்துட்டு அந்த டேட்டா கூட வாங்குறாங்க கவர்மெண்ட். வண்டி சர்வீஸ் போகும்போது அங்க அந்த டேட்டா வாங்குறாங்க. அதனால 2 கண்டிஷன்ல அந்த டேட்டா வேணும்ல, அதுக்காக இந்த கார்பரேட்டர் வேலை எல்லாம் நடக்காது இப்ப. இப்ப டைரக்ட் ஆயிட்டு கம்ப்ளீட் பியூர் ECU இருக்கிற FI சிஸ்டம் தான் கொடுக்க வேண்டி வந்துருச்சு. இதுதான் முக்கியமான ரீசன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாம். இப்ப நம்ம பாத்துக்கலாம். இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இந்த ECUல வந்து எவ்வளவு டைப்ஸ் இருக்கு, என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்க்கலாம். வேற வேற ECU டைப்ஸ் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் முக்கியமான டைப்ல வந்து ஃபர்ஸ்ட் டைப் வந்து பேசிக் ECU. ரொம்ப வந்து பேசிக் ECU அப்படின்னா இது ரொம்ப பேசிக் வேலைக்காக கொடுத்திருக்காங்க. என்ன பர்பஸ்? பேசிக் பர்பஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைமிங் கண்ட்ரோல் பண்றது, ரெண்டாவது வந்து இக்னிஷன் டைமிங் கண்ட்ரோல் பண்றது. இந்த 2 முக்கியமான வேலை செய்யறதுக்காக மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு பேசிக் ECU கொடுத்துட்டாங்க. அது பேசிக் ECUன்னு சொல்லுவோம். இதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இது ஒரு ஃபியூல் மேப் மேனேஜ்மெண்ட் செய்யும். எந்த டைமுக்கு ஃபியூல் கொடுக்கணும், வேற வேற ஸ்பீட் கண்டிஷனுக்கு, வேற வேற கண்டிஷனுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த ரிச், எக்ஸ்ட்ரா ரிச், லீன், பேலன்ஸ் டு லீன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டிஷன் அதுக்கு என்ன சூட்டபிள் வேணும் அது. அதே மாதிரி இது வந்து ரொம்ப ஹைஃபை ECU கொடுத்தா அதோட வண்டியுடைய காஸ்ட் ரொம்ப ஆயிடும். அதனால இது லோ காஸ்ட் வண்டி கொடுத்திருக்காங்க. கம்யூட்டர் வண்டி இப்ப ஸ்ப்ளெண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர், HF, அதே மாதிரி சொக்கநாதன் பெற்ற